பிரபுதேவா நடன இயக்குனரான காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்திற்கு பாடல் காட்சி அமைத்திருந்தார். அந்த பாடல் காட்சியினுடைய படப்பிடிப்பு முடிந்த சில நாட்களுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரபுதேவாவை தன்னுடைய அலுவலகத்துக்கு வரும்படி அழைத்தார். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு போல் இருக்கு, பாராட்டத்தான் கூப்பிட்றாரு அப்படின்ற எண்ணத்தில் பிரபுதேவா அந்த அலுவலகத்துக்கு போனார். போன உடனே பிரபுதேவை பார்த்த அந்த தயாரிப்பாளர், என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், பாட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு பிரபுதேவருடைய முகத்தில் அடித்தது மாதிரி அவர்கிட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். இதை கேட்டவுடனே பிரபுதேவாவுக்கு என்ன பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அந்த பாட்டு இருக்கே, அது ஒரு பிரபலமான ஹீரோ நடித்த பாட்டு, அந்த பாட்டை போய் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பிரபுதேவா கலக்கத்தோடு நின்று கொண்டிருந்த போது, அந்த ரீலை உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன், வீட்டில் போய் போட்டு பார்த்துக்க என்றார் அந்த தயாரிப்பாளர். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் இந்த படம் வெளியானது. எந்த பாட்டு நல்லா இல்லைன்னு அந்த தயாரிப்பாளர் சொன்னாரோ அந்த பாட்டுக்கு ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. எல்லா விமர்சனங்களும் அந்த பாட்டு மிக புதுமையாக அமைந்திருப்பதாக பாராட்டினார்கள். அந்த சம்பவத்தை பற்றி சமீபத்திலே ஒரு பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கின்ற பிரபுதேவா, இந்த விஷயம் நடந்து ஏறக்குறைய 25 வருஷம் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும் நான் இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொன்னதில்லை. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் சினிமா உலகத்தில் அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு இது போன்ற அடிகள் நிறைய விழும். அப்போல்லாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களை தேடி வர வேண்டிய புகழ் தானாக உங்களை வந்து சேரும். அதை சொல்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் பிரபுதேவா.